ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்திடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சசத் பரபரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகநாபசேப ரோஹினாம் நதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகநாதன் ஜோதிடர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு ஏன் ஒரு கை உடையுது, கால் உடையுது இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ஏன் நிகழுது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். இதனால் ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம். அது அந்த வகையில் நம்ம இந்த ஜாதகத்தை முதல்ல சொல்லிடுறேன். கன்னி லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய் ராகு மாந்தி, லக்னத்துக்கு 7ல் கேது, 8ல் சந்திரன், 10ல் குரு, 11ல் சூரியன், 12ல் புதன் சனி சுக்கிரன். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. அதாவது பிறந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. அன்னைக்கு கோச்சாரத்தையும் சொல்லிடுறேன். அன்றைக்கி கோச்சாரங்கிறது அதாவது 3/5/2025 அன்றைக்கி இந்த சம்பவம் நடந்தது. 11 மணி 17 நிமிஷத்துக்கு அளவுக்கு. அன்னைக்கு கோச்சாரம் லக்னம் கடக லக்னம், லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாய், 3ல் கேது, 9ல் ராகு சனி சுக்கிரன் புதன், 10ல் சூரியன், 11ல் குரு மாந்தி. இதுதான் அந்த அமைப்பு. இந்த அமைப்பின்படி இது ஏன் அவருக்கு இந்த நடந்தது அப்படின்னா, அதாவது லக்னத்துக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது தான் நமக்கு இதை நமக்கு 11ஆம் இடம்ங்கிறத இடது கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடது கையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அவருடைய ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறார். அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இவருடைய அஷ்டமாதிபதியினோடு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இன்னைக்கு அங்கே அங்கே ஏற்கனவே பயணிச்சுட்டு இருக்கார். அதாவது அங்கே போய் அங்கே அது மேலே சூரியன் மேலே அந்த செவ்வாய் பயணமாகிட்டு இருக்கார். அப்போ செவ்வாய் அஷ்டமாதிபதிங்கிறது ஒரு விஷயத்தை செவ்வாயினாவே அடிக்கிறது, உடைக்கிறது, இதெல்லாம் தான் அவர் வேலை. இப்போ செவ்வாயினுடைய வேலை. அவரே அஷ்டமாதிபதி ஆனால் இன்னும் பலப்பட்டு செய்வார். அப்போ அவர் அங்கே நீசமாக இருக்கிறதுனால அவர் அந்த வேலையை செய்யத்தான் போகிறார். ஆனால் நீசமாக இருந்தாலும் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கிறார். அதனால் இவர் அந்த இடத்துல சந்திரன் வந்த உடனே அவருக்கு அதிகமான பலமும் கிடச்சிருச்சு. அந்த சந்திரன் அந்த இடத்துக்கு அன்றைக்கி சந்திரன் அந்த இடத்துல பயணிக்கிறார். அப்போ அவர் சந்திரன் வந்தோடனே அவருக்கு அதிகமான பலம் கிடச்சோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பலனை கிரகிச்சு சந்திரனுடைய பலனை இவர் வாங்கி அந்த சூரியன் சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடம்ங்கிறத இடது கையில் ஒரு உடைப்பை ஏற்படுத்துகிறார் அந்த இடத்துல செவ்வாய். ரெண்டாவது இந்த இடத்துல இது ஏன் மணிக்கட்டில், ஆனால் அந்த உடைப்பு எங்கே ஏற்பட்டிருக்குதுன்னா மணிக்கட்டில் ஏற்பட்டிருக்குது. ஏன் மணிக்கட்டில் ஏற்பட்டது அப்படின்னா, இந்த இடத்துல நாம் சூரியன் தான் மணிக்கட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக நான் எடுத்துக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஏன்னா சூரியன் தான் மணிக்கட்டை குறிக்கக்கூடிய கிரகமாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் நம்ம மணி எத்தனைன்னு ஒருத்தர் பெரியவங்ககிட்ட கேட்டோம்னா, அப்படி நெத்தியில் அந்த கையை வச்சு இப்படி பார்த்து சூரியனை பார்த்து தான் இன்றைக்கி மணி ஒரு 12 மணி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ அதனால் என்னென்னா, அந்த சூரியன் தான் அந்த மணிக்கட்டை குறிக்கக்கூடிய கிரகம். ரெண்டாவது அந்த சூரியன் தான் எலும்பை குறிக்கக்கூடிய கிரகமும் அந்த சூரியன் தான். அப்படிங்கிற அமைப்பின் கீழே ஏற்கனவே அந்த சூரியன் மேலே பயணித்த அஷ்டமாதிபதி செவ்வாய் சந்திரனும் சேர்ந்து பயணித்ததுனால அவர் அந்த இடத்துல அந்த இப்போ இவருக்கு அந்த மணிக்கட்டை உடைச்சிட்டார். அப்புறம் நடைமுறையில் இவருக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தின்னு பார்த்திங்கன்னா, ராகு திசை நடக்குது. ராகு லக்கணத்திலே இருக்கிறார். ராகு திசையில் குரு புத்தியில் சந்திரன் நடக்குது. இந்த குரு லக்கணத்துக்கு பாதகாதிபதி 1, அவர் பாதகாதிபதி. இந்த சந்திரன் இந்த லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அவருமே மாரகாதிபதி தான். மாரகாதிபதி அவர் இந்த இடத்துல அந்த வேலையை செய்யத்தான் செய்வார். அவரே 11ஆம் இடத்து அதிபதியான இடது கை குறிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார், ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ரெண்டையும் சேர்த்து செவ்வாய் உடைச்சிட்டார். அவ்வளோதான். அந்த இடத்துல செவ்வாய் அப்போ அந்த இடத்துல இவர் ஏன் இந்த மாதிரி கை உடைஞ்சதுன்னா, இவர் சும்மா கை உடையலை, இவர் தவறி விழுந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து தான் கை உடஞ்சிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்திலேயே கேது அங்கே பயணமாகிட்டு இருக்கார். இந்த இடத்துல கேது லக்கணத்தில் பயணமானார்னா அவர் சில மயக்கம், ஏற்கனவே செவ்வாய் ராகு மாந்தியெல்லாம் அங்கே இருக்குது. அந்த இடத்துல கேது 1.5 வருஷமாக பயணமாகிட்டு தான் இருக்கார். பட் ஆனால் இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் அந்த மீனத்துக்கு வந்தோடனே அவருடைய பார்வை வாங்கினோடனே அதிகமான அந்த பிரச்சனையை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது இவருக்கு கோச்சாரத்தில் இப்போ விரையச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் அதாவது பரணி நட்சத்திரங்கிறதுனால இன்றைக்கி விரையச்சனி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் 2 அமைப்பும் வந்துட்டதுனாலையும் எல்லா அமைப்பும் ஒன்றா சேர்ந்ததுனால இவருக்கு இந்த ஒரு விஷயம் அவருக்கு விரயமாகணும் இல்லையா, அவர் செலவு பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த அமைப்பை அவருக்கு கொடுத்துருச்சு. அவர் ஏற்கனவே ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடியவர் தான். இருந்தாலும் அது மட்டுமே காரணம், அவர் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள் தான். பட் ஆனால் சிறிய ஒரு சின்ன ஏணியில்
ஸ்டெப்பு மட்டுமே ஏறி நின்று சும்மா ஒரு 3/4 அடி 1 அடி உயரத்துக்குள்ளேயே நின்று கீழே விழுந்து கை உடையுதுன்னா இது எந்த அளவுக்கு இதுன்னு பார்த்து அதனால் வந்து இங்கே வந்து இந்த கேது வந்து அவரை வந்து கீழே மயக்கம் போட வைத்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் நடந்திருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா, லக்னத்துக்கு 11ஆம் இடம் இடது கை குறிக்கக்கூடிய சூரியன் இருந்ததுனால, அந்த இடத்துக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்ததுனால, சந்திரனும் அங்கே பயணித்த அந்த நாளில் அவருக்கு வந்து ராகு திசையில் குரு திசையில் ராகு திசையில் குரு திசையில் சந்திர அந்தரம் நடந்த அந்த நேரத்தில் ராகு உள்ளந்தரமே நடந்தது. அது வேறு பிரச்சனை. அது ஒன்று. அப்புறம் வந்து அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது எவ்வளவு தெளிவாக கிரகங்கள் வந்து தன்னுடைய வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். அதனால் யாரும் வந்து அந்த கிரகங்களுடைய இதிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அப்போ நாம் என்ன இதுன்னு பார்த்துக்கணும்னா, செவ்வாய் அதாவது அஷ்டமாதிபதி எந்த இடத்துல பயணிக்கிறாரோ அந்த இடத்துல நாம் என்ன நடக்க போகுதுங்கிறத மிக உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறதான் ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக ஒரு ஜாதகத்தில் கவனிக்கணும் அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில்